எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேர் வாங்கினா அது உடனே கீழே போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம ஒரு ஷேர் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு அதை விற்றுட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது உடனே மேலே போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொதுவாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும், உங்களுக்கும் நடந்திருக்குன்னா நிச்சயமாக அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பங்கு பகுப்பாய்வு செய்வது எப்படி, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஷேரை எப்படி பிரித்து மேய்ஞ்சி கரெக்டாக அது நம்ம இப்போ வாங்கலாமா வேணாமா, இல்லை ஆல்ரெடி வாங்கியிருக்கோம்னா விற்றுலாமா, அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரீசெண்டாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் எஸ் பேங்க் வாங்கினா ரொம்ப சீப்பாக கிடைச்சது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இருக்கிற பேங்க்குகள்லேயே ரொம்ப காஸ்ட்லியான பேங்க் இப்போதைக்கு எஸ் பேங்க் தான். ஏன்னா அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 66.6, ரொம்ப ஹையே. அதோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா வெறும் 13.8 தான் இருக்குது. அதனால இந்த பேங்க் வாங்குறது இப்போதைக்கு உசிதம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். கேட்டதுக்கு அது 139 ரூபாயில் கிடைக்குது, ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹை கிட்ட இருக்குது, அந்த மாதிரி நிறைய ரீசன் சொன்னார். ஆனால் அதோட ஸ்டாக் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88.2. ஸோ இந்த ஸ்டாக்குமே இப்போதைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு கிடையாது. ஏன்னா அதோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹை. அதே மாதிரி அந்த ஸ்டாக்ல ஏர்னிங் பர் ஷேர் நெகட்டிவ்ல இருக்கு, -2.74. அப்படின்னா அந்த கம்பெனி டாடா ஸ்டீல் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு 89,000 கோடிக்கு மேலே கடன் இருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் என்னவோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இப்போதைக்கு அதோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக வாங்குற முடிவு தப்பானது அப்படின்னு சொன்னேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செக்டாராவது செலக்ட் பண்ணிக்கணும். அந்த 10 செக்டார்லேருந்து ஒரு 5 ஷேர், 5 கம்பெனி ஷேர் அப்படின்னு பிக் பண்ணால் கூட 50 கம்பெனி நமக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் ஆகிடும். சரி, இந்த செக்டார்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது? இப்போ செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஃபார்மாவில் ஏபிஐ, ஐடியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ், அதே மாதிரி ரயில்வேஸ். இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டுன்னா கடந்த 3-5 வருஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 100%, 200%லாம் வருமானம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி எவர்கிரீன் செக்டார்ஸ் இல்லை சேஃப் செக்டார்ஸ் சொல்லுவாங்க, எஃப்எம்சிஜி, அப்புறம் ஐடி. இப்போ புதுசாக வந்திருக்கிற செக்டார்ஸ்லாம் இருக்குது, ட்ரோன்ஸு, சோலார் பவர், அதுலேயே சஸ்டைனபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ சோலார் மாதிரியே ஹைட்ரஜன் பவர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நிறைய சப்போர்ட்டிங்காக இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 செக்டார் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஜென்ரலாக பார்க்குற கரண்ட் ப்ரைஸ். ஸோ இது என்ன பண்ணோம்னா வெறும் கரண்ட் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு வாங்கிடுவோம். அது கம்மியாக இருக்குது, இல்லை 52 வீக் ஹையை விட கம்மியாக இருக்குது, இல்லை 52 வீக் லோவை விட ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, இது மாதிரி ரீசன் சொல்லும். பட் அதை விட முக்கியமாக மற்ற விஷயங்களும் பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு ஷேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும்போது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போதோ இல்லை போனஸ் ஷேர் கொடுக்கும்போதோ அது மாதிரி 5 to 1 கூட வர சான்சஸ் இருக்குது. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது ஃபேஸ் வேல்யூ. பட் அதுக்கப்புறம் 2 விஷயங்கள் இருக்குது, புக் வேல்யூ அப்புறம் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, கம்பெனியில் இருக்கிற சொத்துக்கள் அதுலேருந்து பொறுப்புகள் கழிச்சாலே புக் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இங்கிலீஷில் அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ இதை கழிச்சா கிடைக்கிற புக் வேல்யூ இருக்கு இல்லையா, இது கரண்ட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருந்தால் அப்போ அந்த ஸ்டாக் சீப்பாக கிடைக்கிது ஓரளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது நிறைய விதத்தில் கால்குலேட் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, டிஸ்கவுண்டட் டிவிடெண்ட், அதுக்கப்புறம் பி ரேஷியோ வச்சு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான மெஷர். இது ரொம்ப ஜாஸ்தி, 2-3 டைம்ஸ் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஷேர் 100 ரூபா இருக்குது,
அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 300 ரூபாயோ 400 ரூபாயோ ஏதோ ஜாஸ்தி 3-4 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நிச்சயமாக அந்த ஷேர் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த 4மே வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஒரு கம்பெனியோட நிகர வருமானம் அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அது எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அந்த கம்பெனிக்கு அதால் டிவைட் பண்ணாலே கிடைக்கிறது தான் வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது வந்து நம்ம வேணால் வருவாய் அப்படி வச்சுக்கலாம். ஸோ வருவாய் அப்படிங்கிறது நெட் இன்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் முக்கியம்? இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து தான் வந்து அந்த ஷேர் வந்து எந்த அளவுக்கு லாபத்தில் இருக்குது, சமயத்தில் நஷ்டத்தில் இருந்தால் அது நெகட்டிவாக இருக்கும். முக்கியமாக பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை விட எந்த அளவுக்கு ஒரு ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு முடிவு பண்ணலாம். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற முக்கியமான விஷயம் பி ரேஷியோ. ஸோ பி ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது நம்ம விலை, இப்போது கரண்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது அந்த வருவாய் விகிதம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து பி ரேஷியோ. ஸோ பி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை நம்ம முதவே பார்த்தோம் இல்லையா ஏர்னிங் பர் ஷேர், இது டிவைட் பண்ணாலே கிடைக்கிறது தான் வந்து பி ரேஷியோ. இதை ஏன் பார்க்கணும்? ஸோ பி ரேஷியோ வந்து ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன், 20, 25, 20, 25 கீழே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் நல்லா சீப்பாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கிற விலை விட வருவாய் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒன்று பார்த்தாலே முக்கியமாக வந்து நம்ம சீப்பாக வாங்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதை பார்க்காம நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் டாடா ஸ்டீலோ இல்லை எஸ் பேங்கோ பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அது என்ன மீனிங்? அந்த கம்பெனிக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதைத்தான் நம்ம 4ஆவதாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. அது என்னென்னா ஈக்விட்டி மீதான வருமானம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது வந்து நம்ம ஆல்ரெடி நிகர வருமானம், நெட் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நிகர வருமானம் டிவைடட் பை புக் வேல்யூ ஆல்ரெடி பார்த்தோம், முகமதிப்பு அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதை வந்து இன்ட்டு 100 அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு 20% அதுக்கும் மேலே இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் மீதான வருமானம் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துட்ருக்கு. இதே வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு 3 வருஷம் எப்படி இருக்குது, 5 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சு போயிடும். கண்டினியூஸாக இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஜாஸ்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்ததில் முக்கியமாக புக் வேல்யூ நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு கரண்ட் ப்ரைஸ் மேலே இருந்தால் ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோம், அது வந்து ஏர்னிங் பர் ஷேர் 20க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா வருமானம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பி ரேஷியோ 20-25 கீழே இருந்தால் நல்லது. அப்போ தான் வந்து அந்த வருவாய் விகிதம் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். 4ஆவதாக நம்ம பார்த்தது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது வந்து நல்லா ஒரு 20% மேலே இருந்ததுன்னா நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து பெக் ரேஷியோ. பெக் ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக என்னென்னா ஆல்ரெடி நம்ம பி ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, அது டிவைடட் பை ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட்டை வந்து எந்த அளவுக்கு வருமானமும் பி ரேஷியோ வந்து ஒத்து போகுது. இது வந்து என்னாகும்னா தொடர்ந்து குவார்ட்டர் பை குவார்ட்டர் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து நல்ல வருமானம் கொடுத்ததுன்னா அது நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு பெக் ரேஷியோ வச்சு எப்படி வேல்யூ பண்ணுறதுன்னா, அது வந்து ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபேர் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதே வந்து ஒரு 1க்கு கீழே, அது பாயிண்டில் இருக்கும், தசம என்ன இருக்கும், 0.5, 0.8 இந்த மாதிரி
எதாக இருந்தாலும் அது 0லேருந்து 1க்குள்ளே இருந்ததுன்னா இது வந்து அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூடான அப்படின்னு அர்த்தம். அண்டர் வேல்யூட்னா ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, ஷேரோட விலை கம்மியாக இருக்குது. அதே வந்து பாசிட்டிவாக இருக்குது ஆனால் வந்து 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓவர் வேல்யூடு. ஸோ அதே வந்து சமயத்தில் வந்து பெக் ரேஷியோ வந்து நெகட்டிவில் இருக்கும். நெகட்டிவில் இருந்தால் நிச்சயமாக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து ரீசண்டான குவார்ட்டர்ஸ்லேயோ இல்லை வந்து கடந்த ஒரு வருஷமாகவோ வந்து நெகட்டிவ் இன்கம் கொடுத்துருக்கு, அதாவது லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதில் பிக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான், எந்த ஷேர்லாம் வந்து லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 0 அதுக்குள்ளே இருந்தால் தட் ஸ்டாக் இஸ் வெரி குட் ஃபார் அஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் வந்து screener.in யூஸ் பண்ண போகிறேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டிக்காக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு 5,000 crores இருக்கிறதுக்கு மேலே, அது ஓரளவுக்காவது ஸ்மால் கேப்புக்கும் மைக்ரோ கேப்பாக இல்லாமல் ஸ்மால் கேப்புக்கும் மேலே இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம என்ன பார்த்தோம், பி ரேஷியோன்னு பார்த்தோம், ப்ரைஸ் டு earning ரேஷியோ. இது வந்து லெஸ் தென் 25 இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பெக் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென், அப்புறம் அண்ட் அதே பெக் ரேஷியோ லெஸ் தென் 1 இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்காக ஃபஸ்ட்டு இந்த கொரியை ரன் பண்ணி பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது அத்தனை ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேல்யூ. ஆனால் வந்து இதில் உடனே பிக் பண்ண முடியாது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். 25லேருந்து 20 கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம். அது பண்ணுவோமா? ஸோ அது ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ஒரு 10 ஸ்டாக் கழிச்சாச்சு. ஸோ இதுலேயும் இன்னும் எப்படி பொறுக்கி எடுக்கிறது, இதில் வந்து ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ்னு ஒன்று பார்த்தோம். அது வந்து ஒரு 20க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு 22 ஷேர் வந்து கழிஞ்சிச்சு. ஸோ 60 ஷேர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டான கம்பெனி 5,000க்கு மேலே இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் சேஃபாக இருக்கணும், எனக்கு வந்து ரொம்ப ஸ்மால் கேப் வேணாம் இது அப்படின்னா, இதே வந்து ஒரு 10,000 மாற்றுனீங்கன்னா உங்களுக்கு தன்னால் இன்னும் கம்மியாயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனி இருக்குது. எல்ஐசி, கோல் இண்டியா, அப்புறம் நிறைய டாக்டர் ரெட்டி லேப், இதெல்லாம் வந்து பெரிய கம்பெனிங்க இருக்குது, சின்ன கம்பெனிகளும் இருக்குது, எல்லாம் மிக்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் ஃபர்தராக எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எனக்கு வந்து இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் வேணும் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு அதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2% மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எத்தனை வருதுன்னு. அது பார்த்தா மொத்தமே ஒரு 13 ஸ்டாக் தான். இந்த 13 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, சிபிஎல், சிபிசிஎல், ஜிஎம்டிசி, ஆயில் இண்டியா, ஜேஎன்எஃப்சி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தான் பி ரேஷியோ கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த கம்பெனிகளுக்கெலாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பி ரேஷியோன்னு இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலாவில் அதை வந்து மாற்றலாம். ஏர்னிங் பெர் ஷேர் பி ரேஷியோ வந்து லெஸ் தென் இண்டஸ்ட்ரி பியாக மாற்றிட்டோம்னா இன்னும் கூட ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த 13 கம்பெனியுமே அது பாஸ் ஆகுது. அது இண்டஸ்ட்ரி பின்னா அதை விட அதே மாதிரி கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதை விட நல்ல கம்பெனிகள் இது அப்படின்னு. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தோம், நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம இதில் போட்டோம்னா ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அது என்ன சொன்னோம், ஒரு 20%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு. இது பண்ணாலே தன்னால் பொறுக்கி எடுத்த நல்ல கம்பெனிகள் வந்து 7 கம்பெனி. இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பிஎஸ்யூ ஸ்டாக், அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட், கவர்மெண்ட் சப்போர்ட்டட் கம்பெனிஸ், இவங்க தான் வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக இந்த பிஎஸ்யூ கம்பெனிலாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது தான் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் 7 கம்பெனியில் மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன போதுவே எஸ் பேங்க்லாம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் போனீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் போனீங்கன்னா பேங்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பேங்க்கும் மொத்தமே வந்து இந்தியாவில் 39 பேங்க் தான், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க் ரெண்டும் சேர்த்து. இதை வந்து நீங்கள் சார்ட் பண்ணணுன்னா இந்த இண்டஸ்ட்ரி பியை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் பேங்க்குக்கெலாம் ஒரு இண்டஸ்ட்ரி பி இருக்குது 13.8. அதே மாதிரி பப்ளிக் பேங்க்குக்கெலாம் 9.62 தான். ஸோ இந்த 9.62 விட கம்மியாக இருக்கிறது எது? பேங்க் ஆஃப் பரோடா, கேனரா பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, யூபி. இதுதான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நேராக போய் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் தான் ரொம்ப காஸ்ட்லி, அப்புறம் எஸ் பேங்க் தான் ரொம்ப சீப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. இது அப்படியே ரிவர்ஸ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சீப்பான பேங்க். ஆனால் அது 514 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் பேங்க் தான் 23 ரூபா 70 காசு கிடைக்குது, அதுதான் சீப்பாக அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் அது கிட்டே இருக்கிற சவுத் இண்டியன் பேங்கை மிஸ் பண்ணிடுவோம். அது 38 ரூபா 70 பைசா தான் இருந்தாலும் அதோட பி ரேஷியோ ரொம்ப கம்மி. ஆனால் பேங்க்குக்கெலாம் வந்து இது மட்டும் பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் கேஷா, அது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எத்தனை இருக்குது அந்த பேங்க்கில், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளோ கிடைக்குது, இது மாதிரி மற்ற விஷயங்களும் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஸோ இது மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இப்போ எஸ் பேங்க்கே எடுத்துக்கிட்டால் கூட இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் டெட் அப்படின்னு சொல்லி அது கடன். இந்த பேங்க்குக்கு வந்து 68,000 மார்க்கெட் கேபிட்டல் இருந்தாலும் அது மொத்தமாக 2,95,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நான் பெர்ஃபார்மிங் அசெட் எவ்வளோ இருக்குது, அது வாராக்கடன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து காசா ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இதில் எந்த பேங்க்கு நல்லா பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எவ்வளோ வட்டி வருமானம் கிடைக்குது, இதெல்லாம் நீங்கள் இங்கேயே பார்த்துலாம். ஸோ இந்த டூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ கூட, ரொம்ப கஷ்டமே கிடையாது. இதை வச்சே நம்ம பொதுவாக வந்து நல்ல ஸ்டாக்கை ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.